நீங்கள் யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை அடிக்கடி தொலைக்காட்சியில் நம்ம பார்த்துருப்போம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டெய்லி பல் துலக்கிற பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன். நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற காலை டிஃபனுக்காக யூஸ் பண்ணுற சில பொருட்களில் மைதா கலந்துருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் நம்பினாலோ நம்பாட்டாலோ இதுதான் உண்மை. கடையிலட்டு ஒரு பரோட்டா வாங்கி சாப்பிட்றோம், குழந்தைகளுக்கு வாங்கி சாப்பிடும்போது நம்மளை சுற்றி நிறைய பேர் சொல்கிற கருத்து, பரோட்டா வாங்கி கொடுக்காத, பரோட்டா ஃபுல் மைதா, அந்த மைதா உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு பலர் பல விதமாக சொல்லுவதையும் பேசுவதையும் நமக்கே அட்வைஸ் சொல்லுவதையும் கேட்டிருப்போம். ஆனால் நம்ம வீடுகளில் தினசரி பயன்படுத்துகிற சேமியா பாக்கெட், காலை டிஃபனுக்காக உப்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிண்டி கொடுக்குற சேமியாவில் மைதா கலந்துருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்பினாலும் நம்பாட்டாலும் அதான் உண்மை. நம்ம பொதுவாக ஒரு சேமியா பாக்கெட் வாங்கும்போது என்ன பார்க்குறோம்? எக்ஸ்பைரி டேட்டு பார்க்குறோம், அது எப்படி செய்யணும்னு பார்க்குறோம், அது என்ன ஃப்ளேவர் சேமியா அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ளேவரில் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு சேமியா, எலுமிச்சை சேமியான்னு வந்துச்சு, பிரியாணி சேமியான்னு இருக்குது, ராகி சேமியா, திணை சேமியா, அது இல்லாமல் வெள்ளை கலரில் இருக்க வெள்ளை சேமியா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஃப்ளேவரில் நமக்கு சேமியா கிடைக்குது. அந்த சேமியாவில் எவ்வளவு கோதுமை இருக்குது, எவ்வளவு மைதா இருக்குது, எவ்வளவு அந்த அது அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்களோ, இப்போ கம்பு சேமியானா அந்த கம்பு எவ்வளவு இருக்குது, இல்லை ராகி சேமியானா ராகி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலன்னா இனிமேல் வாங்குகிற சேமியா பாக்கெட்டில் பாருங்கள். இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான். இதை பெருசாக சொல்லணும், இதை எல்லாத்தையும் சொல்லணும், இவன் சேமியா அதாவது மைதாவை பற்றி தப்பாக பேசணும், சேமியா பாக்கெட்டை பற்றி தப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு சேமியா பாக்கெட்டில் கூட மைதா இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காகத்தான். இனிமேல் நீங்கள் சேமியா பாக்கெட் வாங்கும்போது பின்பக்கத்தில் பாருங்கள், சின்னதாக ஒரு காலத்தில் 10% மைதா, 20% மைதா, 18% மைதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்டிருக்கோம். பெரும்பாலும் நம்ம வீடுகளில் ரவா உப்புமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் மூஞ்சி சுழிச்சு போயிடும். கேட்டால் எப்போவும் உப்புமாவா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ரவா உப்புமாவில் மைதா கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? அது கோதுமையை பிடிச்ச கோதுமை துகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம மைதாவை கலந்த சேமியாவை விரும்பி சாப்பிட்றோம். ஆனால் மைதா கலக்காத கோதுமை மட்டுமே சேர்ந்த ரவையை வெறுக்கிறோம். கேட்டால் எப்போ பார்த்தாலும் உப்புமாவா உப்புமா உப்புமாவான்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உப்புமாக்கின்ற ரவையில் மைதா இல்லை, வெறும் கோதுமை தான் இருக்குது. ஆனால் இந்த சேமியா பாக்கெட்டில் மைதா இருக்குது. வேணும்னா நீங்கள் அந்த சேமியா பாக்கெட்டுகளை எல்லாம் திருப்பி பாருங்கள். பின்னாடி சின்ன சின்ன காலத்தில் என்ன போட்டிருப்பாங்க? மைதா இத்தனை % இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க.